கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிற்கான சத்தியம் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கின்றது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும் என்று ஏசப்பா நம்மை பார்த்து சொல்லுகிறாங்க. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டத்துக்கு கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்? வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையை பார்த்தா அழாமல் எப்படி வாழ முடியும்? ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் சந்திக்கிற நெருக்கங்களை யோசிக்கின்ற பொழுது எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் என்று ஒருவேளை உங்கள் கேள்வி நியாயமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நாளைக்கான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு இந்த நாளை நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மை. அன்புக்குரியவர்களே, ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கவலைப்படும் போது நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் குறைவுபட்டு போகிறது. அதுதான் உண்மை. நீங்கள் பிரச்சனையை பெருசாக பார்த்துட்டு ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை மறந்து விடுறீங்க அநேக நேரம். அதுதான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெருமையான ஒரு பெரும் பாதிப்பாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கடனை ரொம்ப பெருசாக பார்க்குறோம். ஆனால் அன்றைக்கு விதவையின் வீட்டை ஆசிர்வதித்த தேவன் செய்த மகா பெரிய அற்புதத்தை மறந்து விடுகின்றோம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை பெருசாக பார்க்கின்றோம். அன்றைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு, கூனியாக இருந்த அந்த மகளுக்கு இன்னும் எண்ணற்ற அற்புத அடையாளங்களை செய்த தேவனுடைய கிரியைகளை மறந்து விடுகின்றோம். நம்ம வாழ்க்கையில் சத்ருவானவன் நம்ம எதிர்க்கிறத பெருசாக பார்க்கின்றோம். ஆனால் அன்றைக்கு தாவீதை கொல்லும்படி சத்ருவாக சவுல் துரத்தின பொழுது தேவன் பாதுகாத்த விதங்களை மறந்து விடுகின்றோம். ஏனென்றால் நம்முடைய கவலை எல்லாம் சூழ்நிலையை தான் பார்க்கிறதே தவிர விசுவாச கண்களால் நம்முடைய சூழ்நிலையை மேற்கொள்ள முடியல. அன்புக்குரியவர்களே, ஒன்று மட்டும் கேட்குறவங்கள பார்த்து, நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவரா, இல்லை உங்களை கஷ்டப்படுத்துகிற இந்த சூழ்நிலை பெரியதா? இன்றைக்குள்ள காரியங்களே நம்ம கையில் உத்தரவாதம் இல்லை. அடுத்த நிமிடம் நமக்கு சொந்தமானதே இல்லை. அப்படியானால் நம்ம நாளைய காரியங்களை குறித்து மிகவும் கவலைப்பட்டு இன்றைய நாளே இருந்து அழுகின்றோம். அதனால் ஜெபிக்கிறது இல்லை, தேவனை தேடுறதில்ல. நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே எங்கே தான் இருக்குது? நாளை தினத்திற்குரிய பிரச்சனையில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தை எங்கிட்ட விட்டுட்டு நீ என்ன உண்மையாக தேடு. அதான் 33வது வசனம் சொல்லுது, நீ முதலாவது என்ன தேடு, என்னுடைய நீதியை தேடு என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகின்றார். இன்றைக்கு நம்முடைய கவலையை குறித்து மனுஷங்கிட்ட ஷேர் பண்ணோன்னா அவங்க கொடுக்கிற அந்த ஒப்பீனியன்ஸ், அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்குற பொழுதே நெஞ்சு வெடித்தது போல ஆகிவிடும் இல்லையா? உலக பிரகாரமான கருத்தை சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைக்கு உன் முடிவு இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு மாமிசத்திற்குரிய முடிவுகளையும் ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு இருக்கிற நம்பிக்கையே முற்றிலும் என்னவாகும்? இல்லாமல் போய்விடும். அந்த நாட்களில் எலியாவை பாருங்கள். எலியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் கர்மேல் பர்வதத்தில் வைத்து பெரிய அற்புதத்தை செஞ்சார். ஒற்றை மனிதன் தேவ மனிதனாக நின்று 450 தீர்க்கதரிசிகளை மேற்கொள்ள வைத்தார். அந்த நேரத்தில் ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை அவங்க கண்கள் முன்னால் அவங்கள கொண்டு செஞ்சார். ஆனால் அதே எலியா எசபேலினுடைய வார்த்தைகள் அவருக்கு நேராக எப்படி வருகிறதுனா, உன்னை உயிரோடையே வாழ விட மாட்டேன், உன்னை கொன்று போட்டு விடுவேன் என்று அவளுடைய அந்த அச்சுறுத்துதலை கொடுக்கிற ஒரு வார்த்தை தீர்க்கதரிசிக்கு காதில் விழுந்துருச்சு. இப்போ இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பயம், கவலை வந்துருச்சு. ஐயோ, நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு ஊழியம் செஞ்சேன், இப்போ என்ன கொல்றதுக்கு முடிவு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு கவலை ஒரு பக்கம், சோர்வு ஒரு பக்கம், பயம் ஒரு பக்கம். தேவன் அவருக்கு கொடுத்த ஊழியத்தை கூட மறந்துட்டு, அவரை எப்பேற்பட்ட மகிமையாய் பயன்படுத்தினார் என்பதை கூட மறந்துட்டு, மகிமையானவர் என்கிறத கூட மறந்துட்டு அவர் போய் சோர்ந்து படுத்துட்டார் இல்லையா? ஆண்டவர் அவரை விடலை. அவர் தேடி போகிறாரு.
அந்த எலியா தீர்க்கதரிசியை முதலாவது போஷிக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவரை விசாரிக்கிறாரு, மறுபடியும் அந்த ஓட்டத்தை தொடர வைக்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, ஒன்றை மட்டும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் தெரிந்தும் கூட பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், எதிரிகள் நம்மை பார்த்து சொல்லுகிற அந்த இரைச்சலான முழக்கங்கள், கோலியாத்தின் சத்தங்கள், இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி பஞ்சத்தை போல நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற வறுமையின் சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில காணப்படுகின்ற பலவிதமான ஏமாற்றங்கள், தோல்விகள், இது எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டு இன்னைக்கு ஆண்டவர் மகத்துவமானவர், மகிமையானவர், மகிமைக்கான காரியங்களை கர்த்தரை நம்புற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடியவர், அவரை தேடுற பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார் என்கின்ற மேலான மகிமைக்குரிய காரியங்களை இன்றைக்கு மறைக்க வைத்துவிட்டு சத்துருவானவன் கவலைகளை மாத்திரம், பிரச்சனைகளை மாத்திரம் நம்ம கண்களுக்கு முன்பதாக நிறுத்தி இன்றைக்கு நம்மளை என்ன பண்றான், கவலைப்பட்டு சோர்வடைய வச்சு ஜெபிக்க விடாம, வேதத்தை வசனங்களை தேட விடாம, ஆராதிக்க விடாம இன்னைக்கு நம்மளை ஒடுக்க வைக்கிறான். மனுஷனுடைய இருதயத்தின் கவலை அவனை ஒடுக்கும் இல்லையா, நம்மளை ஒடுக்க வைக்கிறான். நம்மளை இன்னைக்கு தூக்கம் இல்லாம, இன்னைக்கு சாப்பிடக்கூட விடாம, பல நேரங்களை நம்மளை அலைய வைக்கிறான். இன்னைக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்களை போல பல நிலைகளை நம்மளை சிந்திக்க வைத்து சிந்தனையை சிதறடித்து குழப்பி உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு போய் தற்கொலை பண்ணுன்னு எண்ணங்களுக்குள்ளே போராட்டத்தை உண்டு பண்றான். ஆகையினால அவனுடைய தந்திரம் அதுவாக இருக்குன்னு உணர்ந்து கொண்டு சூழ்நிலையை பெருசா பார்க்காம உங்க கவலையை தூக்கி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு, அவர் எவ்வளவு மகிமைக்குரிய காரியங்களை செய்திருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார், நான் அவரோட பிள்ளை, உண்மையா நான் இருக்கிறேன்னா என்னையும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார், என்னையும் அவர் தோல்வியடைய வைக்க மாட்டார், என்னையும் அவர் தோற்று போக விட மாட்டார், என்னையும் நிச்சயமாக அவர் நடத்துவார், என்னுடைய பாடுகளை அவர் அறிவார் என்று ஒரு மேலான நம்பிக்கையோடு கூட உங்க வாழ்க்கையை அவர் மீது வைத்து அவருடைய வார்த்தைகளின்படி வாழ ஒப்பு கொடுங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவரை மகிமையான காரியத்தோடு கூட நோக்கி பார்க்கின்ற பொழுது ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை விட இந்த உலகத்துல பெரியவர் யாருமே இல்லை, உமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. அப்பா, உமக்கு நிகர் நீங்க மட்டும்தான், உமக்கு ஒப்பானவர் நீங்க ஒருவர் தான் ஆண்டவரே. நீர்தான் தேவன், நீர்தான் சகலவற்றுக்கும் ராஜா, சகல சிருஷ்டிக்கும் எஜமானன். அப்பா, உங்க வார்த்தைக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை இந்த உலகத்துல. அப்பா, உண்மை நம்புற பிள்ளைங்களுக்கு அப்பா உங்களுடைய அனுமதி என்று எதுவுமே நடக்க போறதும் இல்லை இந்த வாழ்க்கையில. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்வடைந்து ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை கொடுங்க ராஜா. அப்பா, பிள்ளைகளுடைய கவலைகள் இன்றைக்கு அவங்கள ஒடுக்குகின்றது. அப்பா, விசுவாசத்தை இன்றைக்கு மறைய பண்ணுகின்றது. அப்பா, அடுத்த நாளுக்கு உரிய நிச்சயம் இல்லாத இந்த உலகத்துல அடுத்த நாளை குறித்து மாத்திரம் சிந்திக்க வைத்து, அப்பா அனுதினம் தேவனை தேடுகிறதை இன்றைக்கு மறக்க வைத்து கவலையினாலேயே பிள்ளையினுடைய ஆத்துமாக்களை இன்னைக்கு சிதறடித்து கொண்டிருக்கிறான் சத்ருவானவன். ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றுக்கும் முடிவை கொடுக்கிறவர் அப்பா. அப்பா, உண்மை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக அவங்க நம்பிக்கையை அப்பா வீணடிக்காமல் நீங்க முடிவை உண்டு பண்ணுகிறவன் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு கவலையோடு கண்ணீரோடு அப்பா பலவிதமான போராட்டத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுப்பீராக. என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கின்றார், என் அப்பா உயிரோடு தான் இருக்கின்றார், என்னை அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், என்னை நிச்சயமாக நடத்துவார் என்கின்ற ஒரு தைரியம், அப்போ ஒரு விசுவாசம், அப்பா தேவனுக்கு மகிமைக்குரிய காரியங்களை நோக்கி பார்க்கிற ஒரு சிந்தை ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும். உங்க கரங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.